பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இன்று ஒரு சிறிய மார்க்க விளக்கம். அதாவது, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: சின்னமாக இரும்பு துருப்பிடிப்பது போன்று உள்ளங்கள் துருப்பிடிக்கின்றன என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, அல்லாஹ்வின் தூதரே, அதை நீக்குவது எது என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: அதாவது திருக்குர்ஆனை ஓதுவதும் மரணத்தை நினைவு கூறுவதும் தான் என்று கூறினார்கள். மிகவும் எளிதான விஷயம் இது. நாம் உள்ளம் துருப்பிடிக்கும். ஏனென்றால், எப்படி இரும்பு துருப்பிடிக்கிறதோ அவ்வாறு துருப்பிடிக்கும். நாம் ஏதாவது அவ்வப்பொழுது நாம் நல்ல உபதேசங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். உயர்ந்த உண்மைகள் அடங்கிய குர்ஆனுடைய வசனங்களை அதன் பொருளுடன் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த உள்ளம் துருப்பிடிக்காமல் இருக்கும். நல்ல சிந்தனை சிந்தித்து கொண்டிருக்கும். அதை விட்டுவிட்டு நாம் வேறு எந்தேதோ நாம் என்ன செய்து கொண்டிருந்தால், வேறு வழிகளில் நம் மனதை பயணம் செய்ய அனுமதித்தால் நம் உள்ளம் துருப்பிடித்துவிடும். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காகத்தான் 2 விஷயங்களை கூறினார்கள். ஒன்று, திருக்குர்ஆனை ஓதுவது. ஏனென்றால் திருக்குர்ஆன் அவ்வளவு மிகவும் பரிசுத்தமான உயர்ந்த வாக்குகள் அடங்கிய உயர்ந்த உண்மைகள் என்று கூறினாலும் தரும். அப்படிப்பட்ட உண்மைகளை உள்ளடங்கியது. அடுத்து மரணம். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஐனமா தக்கூனு யுதரிக்குமுல் மௌத்த வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் எங்கிருப்பினும் உங்களை மரணம் வந்தடைந்துவிடும். அது உயர கட்டப்பட்ட உறுதிமிக்க இரும்பு கோட்டையாக இருந்தாலும் சரி என்று குர்ஆன் கூறுகிறது. நீங்கள் இங்கே யாரையாவது நமது முன்னோர்களை பார்த்திருக்கிறீர்களா? சமீபத்தில் கடந்து போனவர்கள் சென்றவர்கள் தான் அவர்கள் நாம் பார்க்கிறது. இது போலவே நாமும் பின்னாளில் என்ன ஆகும்? இவ்வாறு நம் மரணத்தை சுவைத்து கொண்டே வரும். அல்லாவிடம் நாம் செல்ல வேண்டியவர்கள். அல்லாவினால் படைக்கப்பட்டவர்கள். நாம் அல்லாவிடம் திரும்பவும் சென்றடைவோம். அப்படி இருக்கையிலே நாம் எதையோ ஏனோ தானோ என்று வாழ்ந்து விட்டு போகக்கூடாது. இந்த துனியாவின் வாழ்க்கை நமது குறிக்கோள் சொர்க்கம்தான். மறுமையில் நல்ல வாழ்வு. இங்கே வாழ்வெல்லாம் மிக மிக சாதாரண விஷயம். இங்குள்ள சொர்க்கம் நரகம் என்று நாம் எதை நினைத்து கொண்டிருக்கோம், அதெல்லாம் சற்றும் மறுமையில் உள்ள சோனத்தையும் நரகத்தையும் நாம் எண்ணி பார்க்கையில் இதெல்லாம் மிக சாதாரண விஷயம். எனவே அல்லாஹ் குர்ஆனிலே கேட்பான்: அத்தத்ருக்கூன ஃபீ மா ஹாஹுனா ஆமினீன். இங்குள்ள இங்கே சுகபோகம் ஆகிய சிறுமிலும் இன்னும் சுகமான வாய்க்கு ருசியான உணவு அழிந்து கொண்டு இன்னும் சில மகிழ்ச்சியான காரியங்களை செய்து கொண்டு வருகையிலே நாம் மிகவும் சந்தோஷமாக இருப்பதால் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அந்த சுகபோகங்களை நீங்கள் விட்டு வைக்கப்படுவீர்களா என்றால் கிடையாது. நாம் நமது தவணை குறிப்பிட்ட நாள் வரும் வரை நாம் காத்திருந்து, தவணை வந்தவுடன் ஒரு நிமிடம் முந்தவோ பிந்தவோ முடியாமல் நாம் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நாம் அல்லாஹ்வை சென்றோம். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் இங்கு நாம் சம்பாதிக்கிறதை பொறுத்துத்தான் கபர் வாழ்க்கையும் சரி, மறுமையிலும் சரி. எனவே தான் அல்லாஹ் ஹுக்கூக்குல் இபாத் என்ற 2 கூறுவார். நமது கடமை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை 5. அவ்வாறே ஹுக்கூக்குல் இபாத், உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமை 5 இருக்கிறது. இது பற்றி பின்னால் விவரிக்கிறேன். அதிலே ஒன்று ஜனாதாவை, உடல்நலம் குறைந்தவரை சென்று நாம் பார்ப்பதும் ஹுக்கூக்குல் இபாத். அதேவாறு ஜனாதாவை நாம் பின்தொடர்வதும் நமது கடமைகள் ஒன்று. யாராக இருந்தாலும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்களால் நாம் நிச்சயமாக அவருடைய ஜனாதா நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்தொடர வேண்டும். அப்பொழுது நாம் மரணத்தை பற்றி அந்த நேரத்தில் உட்கார்ந்து சிறிது யோசனை செய்ய வேண்டும். அங்கே நாம் எத்தனையோ மரண நிகழ்ச்சிகள் பார்க்கிறப்போ வருவார்கள். ஏதோ சம்பந்தம் இல்லாமல் சிரித்தும் பேசியும் ஏதேதோ கதைகளும் பேசி கொண்டிருப்பார்கள். சென்று மரணத்தை பார்த்து விட்டவர்கள் அவர் வழக்கமான பேச்சை ஆரம்பித்து விடுவார்கள். அல்லது கபிரஸ்தானிலும் இவ்வாறு செய்து இது கூடாது என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாம் மரணத்தை சிந்திக்க வேண்டும். நமக்கும் ஒரு நாள் இப்படி வரும் என்று சிந்திக்க வேண்டும். அதற்கு வேண்டிய ஆயத்தையும் செய்து கொள்ள வேண்டும். அதை விட்டு ஏதாவது வாய்க்கு வந்தது தேவையில்லாத விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எப்படி பள்ளியில் பேசாமல் அமர்ந்திருக்க வேண்டும், அதுபோல மரண வீட்டிலும் அமைதியாக அமர்ந்து நம்ம சிந்தனை மரணத்தை பற்றி நாம் யோசனை செய்து கொள்ள வேண்டும். இதற்காக நாம் என்ன சேர்த்து வைத்திருக்கோம், என்ன நன்மைகளை சேர்த்து வைத்திருக்கோம் என்பதை நாம் பட்டியலிட்டு பார்க்க வேண்டும். அந்த வகையிலே
இந்த துரு பிடிக்காமல் இருப்பதற்கு பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது என்னவென்றால், குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆனை ஓதுவதால் ஓதிவிடலாம். எத்தனையோ தடவை திரும்ப திரும்ப ஓதிவிடலாம். அதற்குரிய நன்மைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டு தான் வரும். ஒரு எழுத்திற்கு 1 முதல் 10 வரை குறிப்பிட்ட சில மாதங்கள் அதிகமாகவும் கிடைக்க நமக்கு என்ன உண்டு? சந்தர்ப்பம் உண்டு. ஆனாலும் பொருளிலிருந்து ஓத வேண்டும். பொருளிலிருந்து ஓதினால்தான் நாமும் நாம் அத்தகைய நடை அமலை நாம் நடைமுறைப்படுத்த நமக்கு ஏதுவாகும். குச்சில் ஹர்ராசூன் என்ற ஒரு வரி வரும். அதாவது பொய் உரைப்பவர் அழிந்தே விடுவார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவார். நாம் சர்வசாதாரணமாக பொய் பேசுகிறோம். எனவே அந்த அச்சம் வரும். அதனுடைய பொருள் தெரிந்து வந்தால் பொய் உரைப்பதை நாம் தவிர்த்துக் கொள்வோம். இப்படித்தான் இப்படி இருக்கையிலே நாம் நமக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மரணத்தை மௌத்தை நாம் சென்று பார்க்கும் ஜியாரத் செய்யவும் நமக்கு அதே சமயத்தில் ஜனாஸா பின்தொடர நமக்கு சந்தர்ப்பம் இருக்கும்போது இந்த துருப்பிடித்த உள்ளத்தை நாம் என்ன துருவிலிருந்து நீக்க நமக்கு நல்ல சந்தர்ப்பம் என்று கருதி பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவாறு நாம் இந்த துருவை நீக்க வேண்டும். அதே போல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை பொருளும் ஓத வேண்டும். எனவே தான் குர்ஆன் ஆயத்துக்கள் சிலவற்றை முக்கியமாக உள்வாங்கிக் கொண்டோமேயானால் நமக்கு நாமே என்ன செய்து கொள்ளலாம்? உபதேசம் செய்து கொள்ளலாம். இது போலவே பலவிதமான பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்ந்த உபதேசங்களை மனதில் உள்வாங்கிக் கொண்டால் நாம் அசை போடலாம். எனவே எவர் ஒரு 3 நாளுக்கு ஒரு முறை நல்ல உபதேசம் பெறவில்லை அவர் உள்ளம் மரணித்துவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். எனவே துருவை நீக்குவது மட்டுமல்ல, மரணித்த உள்ளத்தை புதுப்பிக்கவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவ்வப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆலிம்கள் சொற்பொழிவாற்றும் இடங்களுக்கு, பள்ளிவாசலுக்கு, கூட்டங்களுக்கு சென்று நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை கேட்கும் அல்லது யூடியூபிலே ஆலிம்களின் உரையை கேட்க வேண்டும். அப்படி முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அது நிறைய அர்த்தங்கள் பொதிந்த ஆயத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அதை அசை போடும் பொழுது நமக்கு ஒரு நல்ல உத்வேகத்தை கொடுக்கும். நாமும் உற்சாகத்துடன் வாழ்க்கையை இந்த வாழ்க்கையை வெற்றி பெறும் பொருட்டு நன்மைகளை செய்து தீமைகளை நீக்கி நாம் என்ன செய்யலாம்? சூனத்திற்கு நாம் சொந்தக்காரராக ஆகிவிடலாம். எனவே இதை நான் உங்களுக்கு கூற வேண்டும் என்று ஆசைப்பட்டுத்தான் இந்த விஷயத்தை உங்களிடம் கூறுகிறேன். அது மட்டுமல்ல, இன்ன லனன்சுரு ருசூலன வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்து துனியா வ யௌம யகூமுல் அஷ்ஹாத் என்று அல்லாஹ் கூறுவார். அதாவது நிச்சயமாக நாம் நமது தூதர்களுக்கும் ஈமான் கொண்டோருக்கும் இவ்வுலக வாழ்விலும் சாட்சிகள் நிலைபெறும் மறுமை நாளிலும் உதவிடுவோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். இந்த வாக்குறுதியை அல்லாஹ் மீற மாட்டான். எனவே அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்தில் இவ்வாறு கூறுவான், வக்கான ஹக்கன் அலைனா நசுல் மோமினின் என்று கூறுகிறார். அதாவது ஈமான் கொண்டோருக்கு உதவிடுவது நம் மீது கடமையாகிவிட்டது என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட கடமையாக விட்டது என்று கூறும் இறைவன் கடமை நிச்சயமாக நிறைவேற்றுவான். நமது கடமை அல்லாஹ்வுடைய கட்டளை நாம் செவியேற்பதும் அதை நடைமுறைப்படுத்துவதும் தான். எனவே இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளை நிறைவேற்றி நாம் நல்ல அதிகாரம் மாற வேண்டும் என்பது எனது விருப்பம். அந்த விருப்பத்தை உங்கள் எல்லோரும் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களும் அவ்வாறு செய்து கொண்டு வாருங்கள். ஏனென்றால் முன் சென்ற காலம் பின்வரும் முன் சென்ற காலத்தை விட பின்வரும் காலம் மிக மோசமாகவே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் நாம் மறுமையை நெருங்கிக் கொண்டு வருகிறோம். அதற்கான அத்தாட்சிகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எனவே நாம் இப்பொழுதே உஷாராகி விட வேண்டும், நல்ல அமல்களை செய்வர்களாகிவிடும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சொற்பொழிவை, இந்த பகிர்வை உங்கள் குடும்பத்தினரிடம் பகிர்ந்து கொண்டு, உற்றார் உறவினரிடம் பகிர்ந்து கொண்டு அவர்களும் நன்மை செய்ய தூண்டுகள். நன்மை செய்து தீயை தடுக்க முற்படுவதும் மிகவும் நமக்கு நல்ல அமல்களில் ஒன்று. எனவே இதை உங்களிடம் விண்ணப்பமாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.